முக்கியமான விஷயத்துக்கு வருவாங்க. என்ன செய்ய வேண்டும், ஒரு வலிப்பு வரும்போது என்ன செய்யணும், இன்னும் முதலுதவி செய்யணும், அதான் முக்கியம். இப்போ முதல்ல வலிப்பு வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த படத்துல காமிச்சிருக்கு பாத்தீங்களா, 3 எஸ் சொல்லுவாங்க. ஸ்டே, சேஃப், சைடு. அதாவது ஸ்டே அப்படின்னா உதவி. அவங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு தேவை உதவி. அவங்க பக்கத்துல இருக்கணும். அந்த வலிப்பு முடிகிற வரைக்கும் அவங்க பக்கத்துல இருக்கணும். வலிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல பயந்துகிட்டு நீங்க வெளியே தள்ளி போயிடக்கூடாது. அவங்க பக்கத்துல இருக்கணும், முதல் விஷயம். அடுத்து அவங்கள சேஃபா வச்சுக்கணும், பாதுகாப்பா வச்சுக்கணும். அப்ப அவங்களோட கண்ணாடிகள் இருந்துச்சுன்னா கண்ணாடிகளை கழட்டி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க. முடிஞ்சா அவங்களுக்கு தலைக்கு கீழே ஒரு சாஃப்டான ஒரு எது வேணா வைக்கலாம், ஒரு பில்லோ, தலகாணி வைக்கலாம். இல்ல அந்த நேரத்துல ரப்பர் பொருள் ஏதாவது இருக்குன்னா, மேட் இருக்கு, பெட்ஷீட் இருக்குன்னா டக்குன்னு அதை மடிச்சு அவங்க தலைக்கு கீழே வைங்க. தலை எளிதா அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா முடிந்தால் கொஞ்சம் அப்படியே லைட்டா அவங்கள பக்கவாட்டுல திருப்பி படுக்க வைங்க. லைட்டா ஃபர்ஸ்ட் ரொம்ப கை கால் இழுக்கும் போது உங்களால இதை பண்றது சிரமம் தான். ஆனா கொஞ்சம் குறையும். ஒரு எப்படி இருந்தாலும் இது 5 நிமிஷம் தான். இந்த GTCS 5 நிமிஷம் தான் சொல்லிட்டேன், முழு மூளை வலிப்பு அப்படிங்கிறது. அதனால அப்படி மெதுவா அவங்கள ஒரு கழிச்சு படுக்க வைக்கணும். எதுக்காக ஒரு கழிச்சு படுக்க வைக்கிறோம்னா, அப்பதான் அவங்க வாயில இருந்து வரக்கூடிய அந்த சலைவா எச்சில்கள்லாம் மூச்சு குழாய்க்கு போகாம வெளியே ட்ரெயின் ஆகும், வாய் விட்டு வெளியே வந்துடணும். அதுக்காக தான் அவங்களை திருப்பி லைட்டா படுக்க வைக்க சொல்றோம். அதே மாதிரி அவங்களை இறுக்கி பிடிக்க கூடாதுங்க. தேவையில்லாம இறுக்கி பிடிக்கிறது அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிளஸ் அவங்க ஏதாவது டை கட்டிருந்தாங்க, இறுக்கமான உடைகள் அணிந்திருந்தாங்க, முதல் பட்டை நீங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் கழட்டி விட்டு ஃப்ரீ ஆக்கி விடுங்க. அது மூச்சுக்குழாய் அடைபடுறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கிடும். கூடவே இன்னொரு முக்கியமான விஷயத்தை பண்ணுங்க, டைம் நோட் பண்ணுங்க. எவ்வளவு நேரமா சீசர் வருது, எவ்வளவு நேரமா வலிப்புகள் எப்ப ஆரம்பிச்சது அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா 5 நிமிஷம் தாங்க அந்த மேஜிக் நம்பர் அப்படிங்கிறது. 5 நிமிஷம், 5 நிமிடம். இந்த 5 நிமிடத்துக்குள்ள கட்டாயம் அந்த வலிப்புகள் அந்த வலிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிரும். நீங்க வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். அதே மாதிரி அதுக்காக அந்த நேரத்துல வலிப்பு குறைக்கிறதுக்காக இரும்பு கொடுக்கறது மிகப்பெரிய தப்பு. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். முதல்ல எல்லாம் ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இதை கொடுத்த அந்த ஒரு அவேர்னஸ் கொடுத்திருக்காங்க. இரும்புகள் கொடுக்காதீங்க, சாவி கொத்து கொடுக்காதீங்க. அது கொடுத்தாங்கன்னா அது மூலமாவே அவங்களே அவங்களை குத்திக்கிட்டு அதனால இன்ஜுரி, காயம் படுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமே தவிர அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது ஒரு மூட நம்பிக்கை. பிளஸ் அவங்களை தூக்கிட்டு போகணும், அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போய் வேற இடத்துல வைக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. எந்த இடத்துல வலிப்பு வந்துச்சோ அந்த இடத்துல அப்படியே படுக்க வச்சு அவங்களுக்கு தலைக்கு கீழே ஒரு சப்போர்ட் தலகாணி கொடுத்து ஒரு கழித்து படுக்க வைக்கிறது மட்டும்தான் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே வெயிட் பண்ணணும், டைம் பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணணும். ஹெல்ப்புக்கு பக்கத்துல இருக்கவங்ககிட்ட சொல்லிடணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லிடணும். ஏன்னா இவங்க முதல்ல ஒருத்தரை பாக்குறீங்க அப்படின்னா அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வருதா, 2வது டைம் வருதான்னு தெரியாது, அவருக்கு சர்க்கரை இருக்கா, ரத்த கொதிப்பு இருக்கான்னு தெரியாது. அதனால நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அவர் நார்மல் நிலைக்கு வந்துருவாருங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் அப்படியே ஆசுவாசப்படுத்துங்க. அதே சமயம் தண்ணி குடிக்கிறதுங்கிறது கொடுக்காதீங்க. தண்ணியோ உணவோ கொடுக்காதீங்க. ஏன்னா முழுங்குற திறமை அப்படிங்கிறது குறைஞ்சிரும் அந்த நேரத்துல. அப்புறம் மெதுவா ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வரும். பிரீதிங், மூச்சு விடுறது வந்துடும். ஆனா முழுங்குதல் அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நல்லா ஒரு ரிலாக்ஸ் ஆயிட்டாரு, நல்லா பேசுறாரு, அந்த சமயத்துலதான் நீங்க தண்ணியோ உணவோ கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க மூச்சு விடாத மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்கிறதுக்காக நீங்க போய் வாய் வைத்து சுவாசம் கொடுக்கக்கூடிய, நெஞ்சை இழத்தக்கூடிய CPR, கார்டியோபல்மனரி ரெசிசிடேஷன் பண்ணாதீங்க. வலிப்பு நோய் இருக்கும்போது CPR பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 நிமிடம் அதுதான் நம்மளுக்கான மேஜிக் நம்பர். 5 நிமிஷம் தாண்டி போயிடுச்சுன்னா ரொம்ப எமர்ஜென்சின்னு அர்த்தம். அப்போ மிக வேகமா உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா 5 நிமிஷத்துக்குள்ளார முக்காவாசி 90% சீசன் நின்னுடும். அதுக்கப்புறம் அவங்களே ரெக்கவர் ஆவாங்க. அப்புறம் அவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற விஷயங்களை பண்ணலாம். என்னன்னா அவங்க கையிலேயே ஒரு பேண்ட் மாதிரி, ஒரு வாட்ச் மாதிரி அணிஞ்சிருக்கணுங்க. ஏற்கனவே வலிப்பு நோய் தொந்தரவு இருக்கு, அதுக்கான மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா கையில எப்பவுமே ஒரு வளையல் மாதிரி இருக்கும் இந்த பேண்டு. இந்த பேண்ட் அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு வலிப்பு நோய் இருக்கு, இதுக்கான மாத்திரைகள் சாப்பிடுறாங்கன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதனால நம்ம வெயிட் பண்ணலாம். ஒருவேளை கையில பேட் இல்ல அப்படின்னா, முதல்ல வந்திருக்கு அப்படின்னாலும் அவங்களும் இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்குவாங்க. பட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வலிப்பு நோய் இருக்கிறவங்க ஒரு டைரி மெயின்டைன் பண்ணணுங்க. ஏன்னா வலிப்பு வரத்துக்கு முன்னாடி சில சிம்டம் அறிகுறிகள் தென்படும். நான் சொன்னேன் இல்லையா, உணர்வு மாறுபாடு,
டேஸ்ட் மாறுபாடு, சுவை மாறுபாடு, வாசனை மாறுபாடு, பார்வை மாறுபாடு போன்ற ஏதோ ஒரு சிம்டம் அறிகுறி தென்படும். சோ அது எப்ப ஏற்படுது, எத்தனை மணிக்கு ஏற்படுது, அதுக்கப்புறம் எப்ப வலிப்பு ஏற்பட்டுச்சு, எவ்வளவு நேரம் அந்த வலிப்பு இருந்துச்சு, எப்ப நின்னுச்சு, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் போன்ற எல்லா விஷயங்களையும் டைரியில மார்க் பண்ணிருக்கணும். சோ இந்த மாதிரி ரெகுலரா எப்பெல்லாம் வலிப்பு வருதோ அதை குறித்த ஹிஸ்டரி நம்ம எழுதிக்கிட்டே வரணும் அந்த டைரியில. அதை டாக்டர்கிட்ட போகும்போது கொண்டு போகணும். அப்பதான் டாக்டருக்கு வந்து எத்தனை வாட்டி வந்திருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கா, அப்ப இந்த மருந்து கேட்கல, இப்ப இந்த டோசேஜ் அதிகப்படுத்தலாமா, இல்ல 2 மருந்துகளை ஆட் பண்ணலாமா போன்ற ஐடியாக்கள் அப்பதான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால ஒரு டைரி மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வலிப்பு நோய் இருக்கிறவங்க. அடுத்து என்ன மருத்துவம் செய்ய வேண்டும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான கேள்வி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கான மருந்துகள் இருக்கு, வலிப்பு நோய்க்கான மருந்துகள். அது டாக்டர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லோ டோஸ்ல, கம்மியான டோஸ்ல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கேட்கலன்னா அதுக்கு ஏத்தாப்புல அதிகப்படுத்துவாங்க. ஆனா பொதுவா ஒரு 60% பேருக்கு இந்த மருந்துகள் கேட்கறதே கிடையாது. அந்த சமயத்துல ஒரு அருமையான மருந்தா இப்போ நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது கீட்டோஜெனிக் டயட்னு சொல்லக்கூடிய அதிக கொழுப்பு உள்ள ஒரு டயட். அதுதான் அந்த பாலியோ டயட்னு ரொம்ப ஃபேமஸா இருந்தது, இப்பவுமே இருக்குது. பட் பாலியோ டயட்டோட அப்ரூவ் பண்ணப்பட்ட யூஸ் அப்படின்னா இது அது வந்து எடை குறைப்புலயோ சர்க்கரை நோயிலையோ இது வரைக்கும் இன்னும் யாரும் அப்ரூவ் பண்ணல. ஆனா அப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கிறது இதுல இந்த வலிப்பு நோயில வந்து இந்த கீட்டோஜெனிக் டயட் நல்லாவே உபயோகமா இருக்குது. அவங்களுக்கு வலிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் குறையுது அப்படிங்கிறது பியாண்ட் டவுட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ அதனால இந்த கீட்டோஜெனிக் டயட் மட்டும் இல்ல, அட்கின்ஸ் டயட்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து கொஞ்சமா கார்போஹைட்ரேட் மாவு சத்து கொடுக்கலாம், அப்புறம் அதிகமான கொழுப்பு சத்துக்கள் இருக்கும். சோ இந்த மாதிரி அட்கின் டயட், கீட்டோஜெனிக் டயட் போன்ற ஏதாவது ஒரு விதமான டயட் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு வலிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் குறையுது. அதே மாதிரி குழந்தைகளை வந்து கொஞ்ச நாள் ரெகுலரா இந்த மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வலிப்பு வரதை நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாத்திரைகள் தொடர்ந்து எடுக்க வேண்டிய தேவை இருக்காது. ஆனா கீட்டோஜெனிக் டயட்டும் கேட்கல, மருந்துகளும் கேட்கல, மாத்திரைகளும் கேட்கல அப்படிங்கும்போது கடைசியா நம்ம போக வேண்டியதுதான் அறுவை சிகிச்சை முறைகள். இப்ப அறுவை சிகிச்சை முறைகள் பொறுத்த வரைக்கும் வேகஸ் நர்வ்னு ஒண்ணு இருக்கு. அந்த வேகஸ் நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய சிகிச்சைகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் சொல்லிட்டு நம்ம மூளைக்குள்ளாரே ஒரு சின்ன சிப், எலக்ட்ரோடு சிம் கார்டு மாதிரி ஒரு சிப் எடுத்து உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மூளையை வந்து ஸ்டிமுலேட் பண்றது. எப்படா ஏதாவது வலிப்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்த ஸ்டிமுலேட் பண்ணோம்னா அப்ப வலிப்பு வராம நின்று போயிடுது. சோ அது வந்து டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன். இல்ல இதுவுமே கேட்கல அப்படின்னா தான் கடைசி கட்டமா எந்த இடத்துல இருந்து கரண்ட் ப்ராப்ளம் இருக்கோ அந்த கரண்ட் ப்ராப்ளம் இருக்கிற மூளை ஏரியாவை மட்டும் அறுவை சிகிச்சை மூலமா ரிமூவ் பண்ணிடுறது, எடுத்துடுறது. இது கடைசி கட்ட முயற்சி. சோ இதுதான் மருத்துவ முறைகள். மிக அதிகமா காய்ச்சல் ஏற்படுதுன்னு வைங்க. இந்த காய்ச்சலோட அதிக அளவுல ஹைப்போதலமஸ் ரொம்ப மூளையில கூடிய ஒரு பகுதி ஸ்டிமுலேட் ஆகி அதுல இருந்து நிறைய எலக்ட்ரிக்கல் சிக்னல்கள் வரதுனால உண்டாகக்கூடியதுதான் பிப்ரைல் சீசர் அப்படின்னு சொல்லுவோம். அதிக காய்ச்சலால் வரக்கூடிய வலிப்பு. இதை பார்த்து நிறைய அம்மாக்கள், தாய்மார்கள் பயந்துக்குவாங்க, ஐயோ என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு. பயப்படாதீங்க. இது ஒரு சில வினாடிகள் தான் இருக்கும். ஒரு நிமிஷத்துக்குள்ளார இந்த பிப்ரைல் சீசர் 1 to 2 நிமிஷத்துக்குள்ளார இந்த பிப்ரைல் சீசர் குறைஞ்சிடும். இந்த கை கால்கள் அப்படியே விரைச்சிருக்குது, கைகள் அப்படியே மடக்கி இருக்குது குழந்தை. சோ டிப்பிக்கலா இதுதான் பிப்ரைல் சீசர். இதை நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், ஓ குழந்தைக்கு வந்திருக்கிறது ஒரு விதமான வலிப்பு அப்படிங்கறதே அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் நம்ம காய்ச்சல் வரும்போது நம்ம எப்பவுமே மாத்திரை கொடுப்போம். மாத்திரையை கொடுத்துமே அந்த டெம்பரேச்சரை குறைக்க முடியல அப்படிங்கும்போது நம்ம வந்து கோல்டு ஸ்பாஞ்சஸ் ஒத்தடம் கொடுங்க, கொஞ்சம் குளிர்ந்த நீர்ல ஒத்தடம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெம்பரேச்சர் எப்படியாவது பாடி டெம்பரேச்சரை குறைக்கணும். அந்த பாடி டெம்பரேச்சர் குறைக்கலன்னா அந்த மூளையில போய் இந்த சிக்னல் ப்ராப்ளத்தை உண்டாக்கிறோம். ஆனா பயப்படாதீங்க, இது வந்து ஃபீவர்னால உண்டாகக்கூடியது. ஃபீவரை குறைச்சி அதுக்குரிய மருந்துகள் சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். திருப்பியும் வரக்கூடிய வாய்ப்புகளே இருக்காது. அப்படி திருப்பி வருதுனாதான் நீங்க வரி பண்ணணும். முதல் டைம் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்னைக்குமே பயப்பட தேவையில்லை. அடுத்த டைப் ஆஃப் முழு மூளை வலிப்பு, ஜெனரலைஸ் சீசர் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். ஆக வலிப்பு நோய் குறித்த பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நீங்க தெளிவா புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. முக்கியமா இந்த ஆப்சன்ட் சீசர், பார்ஷியல் சீசர், ஃபோக்கல் சீசர் சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் என்னன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் நிறைய படங்கள் நான் காமிச்சேன், வீடியோக்கள் காமிச்சேன். சோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வந்திருக்கும். சோ அதனால இது எல்லாருக்குமே போய் சேரணுங்க. கண்டிப்பா எல்லாரும் இது பார்த்தா தான், ஓ இப்படி எல்லாம் வலிப்பு வரும், இதுதான் வலிப்பு தான் இந்த பிரச்சனை, இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, அப்ப அதுக்குரிய மருத்துவம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கறது அப்பதான் நம்மளுக்கு தெரியும். அதனால எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வு போய் சேரணும். அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணீங்கன்னா தான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.